ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை நம்ம நவராத்திரி, தீபாவளி அந்த மாதிரி விழா காலங்களில் எப்படி பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குட்டி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பல வகையில் யூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம நவராத்திரி அந்த மாதிரி விழா காலங்களுக்கு போடுவோம் ஒரு சாதாரண கோலத்தை எப்படி ரொம்ப கிராண்டாக ஒரு பூக்கோலமாக மாற்றலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க இப்போ இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையானது பூக்கள். நம்ம எந்த பூக்கள் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை வைக்கிற ஃபோம், அப்புறம் கப் கேக் மோல்ட் ஆர் நம்ம டிரான்ஸ்பேரண்ட்டாக டிஸ்போசபிள் கப்ஸ் கிடைக்கும், அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம அந்த பூக்கடையிலலாம் கிடைக்கிற அந்த ஃப்ளோரல் ஃபோம் அதை நல்லா ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நம்ம கண்டெய்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஃப்ளோரல் ஃபோமை நம்ம இலைகள் இல்லைன்னா பூக்களால் கவர் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பூக்களால் அழகாக ஒரு மினி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கார்னேஷன், ரோசஸ், பேபிஸ் பிரெட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில். பட் நீங்கள் எந்த பூ உங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் குட்டியாக ஒரு அழகாக அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. இதை கொஞ்சம் மணிகளால் அலங்கரிக்கிறேன். நம்ம இது மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னோடய ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிடுது. இப்போ நான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஒரே மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலாம், இல்லை வேறு வேறு விதமாகவும் வேறு வேறு கலர்ஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்கள் தேவைக்கே பொறுத்து இருக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம டெய்லி கார்த்தாலையும் சாயங்காலமும் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டா அது 5-6 நாட்கள் அப்படியே கெடாமல் இருக்கும். நமக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாக்கா இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் முதல் நாளைக்கே இப்போ பண்ணி வச்சுடலாம். இப்போ நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணி அலங்காரம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கோலங்கள் மட்டும்தான் அலங்கரிக்க யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிக்கர் கோலம் இல்லைன்னா ரெடிமேட் கோலம், நம்ம வீட்டில் போடுற மாவு கோலம், எந்த கோலத்துலேயும் 2 நிமிஷத்தில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸை அது மேலே வச்சு அலங்காரம் பண்ணலாம். நம்ம ஆர்டினரி கோலம் பூக்கோலமாக மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நவராத்திரி டயத்தில் நம்ம கோலத்தை மட்டும் டெய்லி மாற்றிட்டு இதே சேம் அரேஞ்ச்மெண்ட்ஸை தினமும் விதவிதமாக வேறு வேறு கோலத்தில் வச்சு அலங்கரிக்கலாம். வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு நம்ம தாம்பூலத்தில் கூட இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.